ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மாஸ் பேபி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நேற்று வந்து நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோட கண்ணீரும் கம்பளையுமா நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பேசலாம். அதனால இன்னைக்கு காலையில சண்டே, அதனால நாங்க எப்பயுமே அவர் தான் சர்ச்சுக்கு போவாரு. சரி, இந்த சண்டே நான் அவர் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்க போது நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது. நீங்க சொன்ன கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாமா? இப்ப இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க டைலர். சரி, நான் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்ததுனால என்ன செய்யறாங்க, சரி ஒரு பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், நீங்க போட்டு பாருங்க அப்படின்னு. நான் வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆகுது, இன்னும் போட்டே பார்க்கல. இன்னைக்குதான் போட்டு பார்த்தேன். ஓகேவா இருக்கு, நம்ம சொல்லிடலாம். அடுத்தடுத்த சாரீஸ் எல்லாம் தைச்சு கொடுக்க சொல்லிடலாம். இதெல்லாம் எப்ப காட்டன் அந்த சம்மருக்கு முன்னாடி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் வருது அப்படின்ட்டு, சம்மர் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து நம்ம கட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆண்டவருக்கு வாங்கலாம். இது எவ்வளவு பவுன் வரும்? என்ன ஒரு 2 பவுன் வரும். டாலர் மட்டும், செயினும் இதுவும் சேர்த்து டாலர் மட்டும் 2 பவுன் வரும். டாலர் மட்டும் 2.5 வரும். செயின் தனியா 2 பவுன் 5 பவுன்ல வச்சாதான் அது கிடைக்கும். 5 பவுன் வச்சாதான் அது கிடைக்குமா? ஐயோ, 5 பவுனுக்கு 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம். சரி, ஓகே. மந்திரம் பண்ணி அதை அப்படியே கோல்டா மாத்தலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டெல்லாம் ஒரே கண்ணீரும் கம்ப்ளைண்ட்டுமா இருந்தது. பேபிமா நைட்லாம் நான் தூங்கவே இல்லை. எத்தனை மணிக்கு தூங்கினேன்? அவன் போய் ரூம் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது. காலையில் அதுக்கப்புறம் அவன் ஃபோனே அடிக்கல. இவன் தான் ஃபோன் அடிச்சா இறங்கிட்டேன், ரித்திக் வந்து பிக் பண்ணிட்டான் அப்படின்றான். இந்த காலத்து மம்மிஸ் வந்து என்ன சொல்றது, பயங்கர. நீ ஒப்பாரி வச்சியா அப்ப இல்லையா உனக்கு? அதான்பா, அப்பா பொண்ணுக்கு ஒப்பாரி வைக்கிறது, அம்மா பையனுக்கு ஒப்பாரி வைக்கிறது. காலகாலமா வச்சேன்னா, நான் என் புள்ள வந்து பெங்களூர் போனப்ப டூர் போச்சு, அப்ப நான் ஒப்பாரி வச்சேனா இல்ல, அனுப்பிச்சு விட்டு பின்னால போனேன். அப்படி கிடையாதுப்பா. காலகாலமா எழுதப்பட்ட விதி அம்மாக்கு பையன், அப்பாக்கு பொண்ணுங்கிறது. அதெல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. பையனுக்கு நம்ம பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. பயம் உள்ளுக்குள்ள, இப்ப எனக்கும் பயம் உள்ளுக்குள்ள இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் நான் வந்து இதை யோசிக்கல. இவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், ரித்திக் மட்டும் தான் தெரியும். மற்ற யாருமே தெரியாது. மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்கல்ல. அதை சொன்ன பிறகுதான் நானே யோசிச்சேன், ஐயோ நம்ம கூட இந்த கேள்வி கேட்காமையே விட்டுட்டோமேப்பா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு பசங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் சில நேரத்தில் சில சமயங்கள் அங்கே செட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு தான். அதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் பயம் வந்தது. அவசரப்பட்டு விட்டுட்டோமோ, போய் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு யோசித்தேன். பட் ஆனால் நீங்களும் இதெல்லாம் செக் பண்ணணும். இது வந்து ரியலி மிஸ்டேக் தான். ஏன்னா ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு, மற்ற யாரையும் அவன் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் வீடியோ எடுறா அப்படின்னப்போ கூட திட்டினோம், வீடியோ கூட எடுக்க மாட்டேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னா, எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு அவனை மட்டும்தான் தெரியும், அவனை மட்டும்தான் தெரியும்னா. அப்போல்லாம் பெருசாக தெரியல எங்களுக்கு. இப்போ இவ பேசும்போது சொல்லும் போது தான் எனக்கே கிளிக் ஆகுது. ஐயோ ஆமா, ஒரு 6-7 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு அப்படின்றானே அப்படின்னு ஆயிக்கணும் தான்ப்பா, இல்லைன்னு சொல்லல. தெரிஞ்சவங்க கூட தான் போகணும் அப்படின்றதுலாம் இல்லை. எனக்கு என்னமோ சரியா என் மனசு கேட்கல, அவ்வளவுதான். இந்த பானை உடஞ்சது, சட்டி உடஞ்சது, அதெல்லாம் நீ சும்மா இல்லாம ராத்திரி போய் அதை உருட்டுனீன்னா அது உடையாம என்ன பண்ணும் இருட்டுல. நானே வந்து நைட் கிளம்பும் போதே வெளில போய் நீ என்னப்பா பண்றேன், தோ வந்துடுறேன் அப்படின்னு ஜோக் பண்ணிட்டு உடச்சிட்டு சைலண்டா வந்துருக்குது. அது எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அழுவும் போது தான் தெரியும், பானை உடஞ்சது, இது உடஞ்சது, அது உடஞ்சது அப்படின்ட்டு. பட் இனியாவும் வந்து அது ஃப்ரைடே இல்லை, ஃப்ரைடே தான் என்னமோ உடையக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. இப்போ வந்து ஒருத்த மட்டும்தான் ஃப்ரெண்டு, மற்ற யாரும் எனக்கு தெரிய மூஞ்சி கூட தெரியாது அப்படின்னா பார்த்தீங்களா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அதை அவன் சொன்னான், நிறைய வாட்டி சொன்னான். அவன் வீடியோக்காக சொல்கிறான், வீடியோ எடுன்னு சொல்லி நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறோன்றதுக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு நான் கம்முன்னு விட்டேன். சரி, எதுவும் பேசக்கூடாது நம்ம ஊர் கிளம்புற நேரத்தில் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை யோசிக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குது. பட் ஆண்டவர் மதம் ரித்திக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும், பார்த்துக்கோடா எதுவும் கான்ட்ரவர்சிஸ் இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லி விடு. அப்படி இல்லைன்னா அவங்க அக்கா அனுப்பிச்சு கொசுக்கு தூண்டில் போடுற மாதிரி தூண்டில் போட்டு அக்கா அம்மாவும் போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவனை காலையிலேயே சொல்லி வச்சிருக்குது மோனாகிட்ட. அப்படி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டு சொல்றான், அவன் எங்க இருக்கிறான்னு சன்னமா பேசி போய் தரன்னு இழுத்துன்னு வந்துருங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு ரெட்டியா உட்காந்து அது எப்போ வேணா அடிப்பாங்க போனு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கூடுங்க நான் போறேன், நான் போய் பிடிச்சின்னு வந்துடுறேன் அப்படின்ச்சு. ஸோ அதனால இப்ப அவன் வந்து ஐயோ இதுங்க ரெண்டும் ஒன்னா பேசி 3 பேர் லைன்ல இருந்தாங்க. பாப்பா, மௌலி,
பேபிமா 3 பேரும் லைன்ல இருக்கும்போது ஏய் நீ எங்க இருக்கிற அப்படின்னு, நீ எங்கடா இருக்கிற அப்படின்னா பெங்களூர் வந்துட்டேன் அப்படி இப்படின்னா. ஓ சரி ஓகே 3 பேரும் பேசுறாங்களா, என்ன பானை வந்துச்சுதான், போன நான் கட் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டான். இப்போ அவனை அடிச்சு பார்ப்போமா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சானா தெரியல. இதுங்க என்ன வேணா கேப் மாதிரி தானே பண்ணுங்க அப்படின்ட்டு. காலையில பர்ச்சேஸ் போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தான். ஏன்னா இங்க பர்ச்சேஸே போகல, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலான்னு இருக்கு. எங்கடா இருக்கிற? சாப்பிட்டியா? எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 7 மணிக்கா? 7 மணிக்கு மேல என்ன அர்த்தம்? 7:30 7:15? 7:15. சரி ரைட் ஓகே. ஏன் வாய்ஸ் டல்லா இருக்குது? எங்க ரித்திக் கிட்ட கொடு, ரித்திக் கிட்ட கொடுறா. ரித்திக் நீ மட்டும் தான் அவனுக்கு ஃப்ரெண்டா? மத்தவங்க எல்லாம் இப்பதான் தெரியுமா அவனுக்கு? லாஸ்ட் டைம் வந்தப்பே பாத்துருக்கானா? சரி சரி ஓகே ஓகே சரி பாத்துக்கோங்கப்பா. ரைட் ஓகே 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 சரி சேஃபா ஜர்னி போங்க, சேஃப் ஜர்னி என்ஜாய் பண்ணுங்க. ஆனா எடுத்துக்காதீங்க, மழையா இருக்காமா. லேட் நைட்லாம் வெளில போய் போக்கான அங்கெல்லாம் லேட் நைட்லாம் சுத்தாதீங்க, மழையா இருக்காமா அங்கெல்லாம் பாத்துக்கோங்க. மழை பெய்யுதாமே அங்க? சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதுனாலும் கூப்பிடுங்க சரியா? ஏதாவது இஷ்யூன்னா அதை வீட்டில் சொன்னா திட்டுவாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் நாங்கெல்லாம் திட்டவே மாட்டோம். எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே பை பை பை. லாஸ்ட் டைம் அவன் ரூம்ல பாத்துர்க்கானாமா. அவன் ரூம்ல சரி இப்ப என்கிட்ட ஏடா போன் அவசரமா வைக்கிறான் தெரியுமா? நான் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கவே இல்லை பாரு. அதுதான் அவனுக்கு பயம், எங்கனாச்சும் டார்ச்சர் பண்ணும் அப்படின்னுட்டு. ஆனா ஒண்ணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இவனுங்க 2 நாள் ஊர் சுத்தின்னு தான் இருந்தானுங்க. லாஸ்ட் டைம் பெங்களூர் வீடியோலயே அவங்க 2 பேர் தான்ப்பா ஊர் சுத்தினாங்க. நைட் ரூம்ல மீட் பண்ணிருந்தான். நைட்டு தான் எல்லாரும் ஒன்னா தானே சுத்தின்னு இருந்தானுங்க, அதனால இஷ்யூ இல்லை. நான் என்னமோ இப்பதான் போய் பாக்குறானுங்களா அப்படின்னு நினைச்சோம். சரி வாங்க, நம்மளுக்கு டைம் ஆகுது, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகள் அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வரோம்ல, நம்ம எப்பயுமே பாத்து நம்ப இல்ல. நீ வருவே, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு. ஆக்சுவலி இங்க எங்க ஏரியால எங்களோட பங்கு சகாயா அன்னை சர்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பங்கு தான் எங்க சர்ச். ஸோ இங்கே இருக்கும் போதெல்லாம் நான் இங்கே இந்த சர்ச்சுக்கு தான் வருவேன். நான் இந்த மாதிரி சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைக்காக ஒரு வேண்டிட்டு வெளில வந்து டான்ஸ் ஆடினுக்குது. என்னத்த சொல்றது. இந்த சோஃபா நீங்க பார்த்துருப்பீங்க, எங்கன்னு கேட்டீங்கல்ல, அந்த சோஃபா வந்து இங்க வந்து கொடுத்து நாங்க போட்டோம். ஏன்னா இங்க வந்து யாராவது வந்தா, நிறைய பேர் வந்தா இங்க உட்கார முடியல நம்மளால. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியல. இப்ப இது வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன் இங்க உட்காந்து ஜாலியா. ஆனா இப்ப இது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். அதுல உட்காந்து இது கரெக்டா இருக்க மாதிரி. அது கால் கீழே எட்டல, இது எட்டுது கரெக்டா, கீழே கரெக்டா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பின்னாடி அந்த பில்லோ வச்சா நமக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா ரொம்ப முன்னாடி உட்கார்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலயும் மேபி தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எங்க போறோம்னு தெரியல. நேரா வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். வந்தாச்சு, சர்ச்சுக்கு போயாச்சு. இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஆன்மீகமாவே போயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு ஆன்மீகத்தை அப்படியே இதுவா மாத்த போறேன் நான். இப்போ என்ன மாத்த போற சொல்றேன். ஆன்மீகத்தை வந்து நான் வந்து இதுவா மாத்தலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்க? அதை தான் தேடினுக்கிறேன். பண்ணனா இல்லையான்னு எனக்கே தெரியல. என்னப்பா காணாமல் போயிட்டு? என்ன காணாமல் போச்சு? ரொம்ப ஒரு மாதிரி மூடியாவே உட்காந்துருக்குது பேபிமா. இப்போ வந்து அவன் ஃபோன் பண்ணி கேட்டோம், ட்ரெயினில் ஏறிட்டாங்க அவன் ஒரு வழியா. கடைசி லேட் ஆயிடுச்சாமா, கடைசி நெக்ல போய் ட்ரெயினை பிடிச்சி மேலே ஏறிட்டாங்க. பத்தியா, இதுக்குதான் சொல்றது டிராபிக்ல மாட்டிட்டானா ஓடி போய் எல்லாரும் ட்ரெயின்ல சேஸ் பண்ணி ஏறினாங்களா. தேவையாது சொன்னா சொல்றீங்க கேட்காதுங்க. ஆனா அது ஒரு வகையான த்ரில். விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க. ஐயோ ட்ரெயின் போதே ட்ரெயின். சரி ஓகே,
என்னைய ஏறிட்டாங்களாமா. நம்ம என்ன பண்றது, சரி பேபிமா மூட கொஞ்சம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஏன்பா என்ன பண்ண போறப்பா இப்போ? போர் அடிக்குதுதான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் சும்மா வந்ததுல இருந்து வீட்டுல படம் படம் ஓடினுக்குது. இது பாட்டுல அப்படியே உட்காந்துக்குது. நானும் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிறது. நானும் அப்புறம் நான் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். இது தூங்கவே இல்லை. திடீர்னு பார்த்தேன் ஏஞ்சி இப்படி உட்காந்து ஏதோ மொபைல் பார்த்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தேன் ஆலிஸ் அக்கா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்புறம் ஏஞ்சிட்டேன். அப்புறம் அந்த அக்கா வந்து காப்பி போட்டு கொடுத்தாங்க. காப்பி குடிச்சாச்சு. யோசித்தேன் சரி இதுக்கப்புறம் போகிறது தான் டைம் வந்து பயங்கர இதுவாக போகும். ஸோ அதனால சரி மூவியாச்சும் போகலாம், எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. விஷ்ணு விஷாலோட மூவி கட்டகுஸ்தி 2 சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால சரி போகலாம் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணேன். வரியா வரலையா ஒரே இருக்கு. வரியா வரலையா எஸ் ஆர் நோ மட்டும்தான். நோன்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன். சொன்னீங்கன்னா உன்னையும் கூப்பிட்டு போவேன். நான் என்ன பண்றது, தனியா உட்காந்து வா பேசாம. நீங்க வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்ன்ற மாதிரி கவலை எல்லாம் பறந்து போயிடும். சரி வா போலாம், டைம் ஆகுது. இதுக்கப்புறம் தான் கவலையே வரும். அவன் ட்ரெயின் ஏறிட்டான்னா சேஃபா தானே இருக்கு. சரி ஓகே. ட்ரெயின் ஏறி ஜாலியா போறானுங்க எல்லாரும் சேர்ந்து. என்னப்பா பார்த்த? காதர் பாய் பிரியாணின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாம்பாக்கத்துல. இன்னைக்கு தான் பாக்குறோம் நாங்க, இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஏன்னா நாங்க நினைக்கிறேன் இப்பதான் புதுசா கடை மேபி இப்போ நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க. பார்த்தா காதர் பாய் பிரியாணி எங்கடையோ இடிக்குதே இந்த காதர் பாய் பிரியாணின்னு யோசிச்சா அந்த அழகுராஜா அந்த இந்த மூவில கார்த்தியும் சந்தானமும் போவாங்கல்ல ஒரு பிரியாணி, அது காதர் பாய் பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அதை பேஸ் பண்ணியே டைட்டில் வச்சிருக்கிறாங்க ஷாப்பு. ஒரே க்ரௌடு, பட்டைய கலப்புது, பயங்கர க்ரௌடாக இருந்தது. சரி ஓகே இதை மறக்காமல் நம்ம டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தா எனக்கு பார்க்கிங் கிடைக்கல. சரி ஓகே மூவி முடிச்சுட்டு வரும்போது பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? போயிடுச்சாப்பா? அது எப்போ போயிடுச்சா? என்னப்பா உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலப்பா. எனக்கு நான் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் ஊழு 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 ஊழுன்னுட்டு இருந்தேன். இப்ப நான் ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் போட்டிருக்கான், மேக்ஸ் மேனியா போட்டிருக்கான் 499க்கு, ட்ரெண்ட்ஸ்ல பை 1 get 2 போட்டிருக்கான் அப்படின்னுட்டு இருக்கிற. அதான் சொல்றேன், அது வந்து என்னன்னா இது என்ன சொல்றது, டிப்ரெஷன்னா இது இப்படி போயிடுதா? ஆமா சரி ரைட் ஓகே ஓகே. ஆனா நீ நிறுத்துனியா இல்ல வாங்கி கொடுத்தியா? நான் டிப்ரெஷன்ல பிரியாணி தேடின மாதிரி நீ டிப்ரெஷன்ல வந்து ட்ரெஸ் தேடுற, அவ்வளவுதானே? ரைட் ஓகே சரி ஓகே. வந்தாச்சு தியேட்டர் பக்கத்துல. ஆமா என்னப்பா என்ன ஆச்சு? படம் நல்லா தான் இருந்தது. பிடிச்சிருந்ததா? எனக்கு படம் பிடிச்சிருந்தது, சூப்பரா தான் இருந்தது. ஆமா ஒரு ஆனா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் அழுகாச்சு. அதான் சென்டிமெண்ட் வந்துருக்குது. மூவி சூப்பர், தரமான மூவி, எக்ஸலண்டா இருக்குது, பார்க்கலாம். யாருக்கு படிக்கிற? மௌலிக்கு வீடியோ காலா? அவன் ட்ரெயின்ல இருப்பான்ல. ட்ரெயின்ப்பா, அதனால தூங்கிடுச்சிங்க, சீக்கிரம் படுத்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவி முடிச்சுட்டு வந்துட்டோம். 2 மணிக்கு நீ வந்து அந்த காதர் பாய் பிரியாணி விடாம வாங்கி வந்து சாப்பிடுற பத்தியா? நம்ம ஊர்ல திறந்துருக்குறாங்க, நம்ம தான் கை கொடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க கை கொடுக்கணும். ஆமா. மட்டன் இல்லையா? இன்னும் 12 மணி ராத்திரிக்கு மட்டன் இல்லைன்னு அதான் சொல்லுவாங்க. அது ஸ்வீட் குலாப் ஜாமுன் 6 இது. இது 6 ரூபாய்க்கு 10. 3 ரூபாய்க்கு தான் ஒரு தயிர் பச்சடி. இது வந்து இது பேப்பர் டப்பா. பேப்பர் டப்பா குத்தாங்க, ஆனா இது பிளாஸ்டிக் குத்துக்கிறாங்களே. சரி விடு, அதான் விஷயமா? காதர் பாய் பிரியாணி எப்படி இருக்குதுன்றது தான் விஷயமே. நான் லெக் பீஸ் தான் வைக்க சொன்னேன், எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வைக்கவே வைக்காத, ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் வைக்கினேன். எனக்கே பீஸ் பிடிக்காது, உனக்கு தான். நமக்கு ரைஸ் தான். எப்படி இருக்குது சாப்பிட்டு பாரு. சுமார் தானே? நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கும். பெருசா இல்ல, பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து
சொல்லிக்கிற மாதிரிலாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, பிரியாணி கண்டிப்பா பிரியாணியோட டேஸ்ட் தெரியுது. மற்றபடி வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஓகே, நாட் பேட். எவ்வளோ? 180 தான். அப்போ ஓகே, 180க்கு உள்ளதான் கொடுக்க முடியும். இதே 350க்கு வாங்கியிருந்தா கண்டிப்பா அதுல அதோட இது ஃப்ளேவர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். நான் 180 கொடுத்து வாங்கும்போதே யோசிச்சேன், 180ன்னாங்க. அப்பவே ரைட்டு, ஓகே இது சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா என்ன சொல்கிறது, மட்டன் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால சரி ஒன்றும் பெருசாக இல்லை, ரைட் ஓகே. நைட்டு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தாராளமாக சாப்பிடலாம். பிரியாணி மாதிரியே தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்தது சரியா. ஒரு சில கமெண்ட் வந்து நாங்களும் இதே மாதிரி தான், நானே இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, ஃப்ரீயான பேர் வச்சவங்களாம் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. ஒரு சிலர் வந்து நீங்க ஃபீல் பண்ணது பார்க்கறது கஷ்டமா தான் இருக்கு, அனுப்பாம இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. ஓகேவா, அந்த இது எனக்கு வரல. ஆனா இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனுப்பிச்சிட்டிங்க ஓகேவா, போயிட்டு வரட்டும், அவன் தனியா இது பண்ணட்டும், அப்பதான் அவனுக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே கரெக்டு தான். இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா, தண்ணி பக்கம் எங்கேயும் போக வேணான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லுங்க, அப்படி அந்த மாதிரி சொல்லி புத்திமதி சொல்லி கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, அவன் ஃபாரின்க்கெல்லாம் வேலைக்கு போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அது வந்து வேலை. ஓகேவா, அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி தோணுமா தோணாதான் எனக்கு தெரியல. பட் நான் அதுதான் சொல்லிட்டேன், ஃபாரின்ல நாங்கள் வேலைக்கு அனுப்புறப்ப ஐடியாலையும் இல்லை, அவன் போற ஐடியாலையுமே இல்லை. அதே மீறி வந்தது அப்படின்னா அது அவனோட இஷ்டம். ஓகேவா, அது அவன் போறான்னா போகட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் போற நேரத்துல இந்த மாதிரி ஆனதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததே தவிர, மற்றபடி அவனை போக வேணானோ நான் எங்கேயும் அனுப்பாமையோ அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. அவனை எங்கேயும் போனதும் கிடையாது. ஒரு சில நேரத்துல நாங்களும் பின்னாடி எல்லாம் போயிருக்கோம், இல்லைன்னா சொல்லல. பட் ஆனா அந்த நேரத்துல அந்த மாதிரி இருந்ததுதான் எனக்கு ஃபீல் ஆச்சே தவிர, மற்றபடி ஒரு தடவை இதுக்கு போயிட்டு வந்தான்ல, அப்ப தஞ்சாவூர் அவங்க ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தான்ல, அப்பெல்லாம் வந்து நாங்க எல்லாம் ட்ரெயின் ஏற்றி அமுச்சு விட்டு தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. ஒவ்வொரு நேரத்துக்கு அந்த மாதிரி ஆனதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் பொண்டாட்டி வந்தா என்ன பண்ணுவீங்க, அப்போ உங்க பையன் போய் தான் ஆகணும் அப்படின்ற. அதெல்லாம் அவங்கவுங்க அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கை அவங்களுக்கு சரியா. அதை பத்தி நான் தப்பு சொல்ல, அதெல்லாம் அந்த டைம்ல அவங்க போகணும் பண்ணணும். ஒரு ஒய்ஃப்னு வந்தா நானுமே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கல்யாணம் அன்னைக்கே வந்து அவனை தனியா வச்சிருவேன், எங்க கூட வச்சிருக்கவே மாட்டேன். எனக்கு கிட்ட இருக்கும்போது அந்த உறவு வந்து என்னைக்கா இருந்தாலும் கசந்துரும். தூரமா இருக்கும்போது தான் அவங்க வரணும்னு தோணும், நம்ம அவங்கள பார்க்க போகணும்னு தோணும் அப்படின்றதுலாம். ஓகேவா, அததான் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த டைம்ல எனக்கு அந்த மாதிரி ஆனதுதான் வருத்தமே தவிர, மற்றபடி வந்துட்டு அவனை போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும், எங்கேயுமே வெளியில வாசப்படி விட்டு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு மனசு வருத்தம் இருந்ததே தவிர, மற்றபடி அவனை எங்கேயும் வெளியில அனுப்பாம அவனோட ஃபியூச்சரையோ அவனோட கரியரையோ அவனோட லைஃபையோ வந்து நான் கெடுக்கிற மாதிரி யோசிக்க மாட்டேன் சரியா. அதுக்குதான் சொல்ல வந்தேன். அதுக்காக தான் அந்த ஃபீல் பண்ணதே தவிர, எல்லாரும் நினைச்சுக்கிட்டீங்க பிள்ளைய வந்து நீங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி, அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் ஃபீல் பண்ணேன். ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினாம இருக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங்க. பாய்.